ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மனித மேம்பாடு குறியீடுகள் எக்கனாமிக்ஸ்ல HDI பார்க்க போறோம். அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இது வந்து யார் கொண்டு வந்தா, யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போறோம். எந்த இது கீழே வருது, எந்த குழு கீழே வருதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது யாரு கீழே வருதுன்னா UNDP. UNDPக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? தமிழ்ல சொல்லணும்னா ஐக்கிய நாடுகளின் மேம்பாடு திட்டம் UNDP. சரிங்களா? இது கீழே தான் வருது. இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஹபூப் உல் ஹக். ஓகேங்களா? இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1990 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த பொருளாதார ஆசிரியர். ஓகேங்களா? எக்கனாமிஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான். அப்புறம் முதல் மனித மேம்பாடு அறிக்கை வெளியீடு யாரு பண்ணாரு பார்த்தீங்கன்னா அமிர்தா சென். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்தவர். முதல் மனித மேம்பாடு அறிக்கை. இந்தியாவில் நோபல் பிரைஸ், முதல் நோபல் பிரைஸ் எக்கனாமிக்ஸ்க்கு யார் வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா சென் தான். எப்போ வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா 1998 வாங்கினாரு. ஓகேங்களா? இது வந்து இந்த HDI எப்படி கணக்கெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு கணக்கெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் ஆர் நாலேஜ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது உடல்நலம், கல்வி, வாழ்க்கை தரம், இதை வச்சு தான் இந்த HDI கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 2023ல 0.685% வந்திருக்கு இந்த HDI. அதாவது இது 0.685 தான். முன்னாடி 0. எதுக்கு வருதுன்னு தெரியுமா? ஏன் வருதுன்னு தெரியுமா? பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 தான். 0லேருந்து 1 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 0.0லேருந்து 1 வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே 0.685% இருக்கு. ஓகேங்களா? இந்த வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த சென்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது யார் கீழே வருதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி.